ஏசையா, இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேவனை துதித்து ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, பிரியமான தேவச்சனமே, ஒரு நாளும் தேவனால் கைவிடப்பட கர்த்தர் விடவே மாட்டாரு. நம்ம கையை ஒரு விச அவர்கிட்ட கொடுத்தோம்னா அதை இறுக்கி பிடிச்சி எப்படியாவது நம்மளை காப்பாற்றி தூக்கி நிறுத்துகிற தெய்வம் தான் நம் தெய்வம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமா உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொள்ளும்படியா கொடுத்த வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவலைப்படாது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க எழுதிருக்கு கேட்டீங்கன்னா, இந்த எழுதியிருக்கு 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. இன்னும் நல்ல வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? பவுல் கேட்கிறார், முள் கொடுக்கப்பட்டிருக்கு பவுலுக்கு. பவுல் கேட்கிறார், ஆண்டவரே 3 விஷயா கேட்கிறார். இந்த முள்ளு என்னால தாங்க முடியலப்பா, இந்த பலவீனம் என்னால தாங்க முடியலப்பா, இது எப்படியாச்சும் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்குதான் இந்த 9வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவர் அப்படின்னா அதற்கு கர்த்தர், அதற்கு இயேசு சொல்ற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. பூரணமாய் விளங்கும், பூரணமாய். பாருங்க, விளங்கும் என்று சொல்லிட்டு விடாம பூரணம் அப்படின்னு அங்க சொல்றாரு பாருங்க. விளங்கும்னு சொல்லல, பலவீனத்திலே உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும் அப்படின்னு வெறுமையா சொல்லிட்டு விடல. அங்க சொல்றாரு பூரணமாய் விளங்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. பூரணம் அப்படின்னா
பரிபூரணத்தை அங்க ஒரு நிறைவு அங்க கர்த்தர் கொண்டு வர்றார். அல்லேலூயா. உங்க பலவீனத்தினால அநேக குறைகள் அந்த இடத்துல இருக்கல. இப்ப பவுலுக்கு அந்த பலவீனத்தினால அநேக குறைகள். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பலவீனத்துல நிறைய வார்த்தைகள் மனுஷன் பேசுகிறது உண்டு. ரொம்ப பலவீனமா நம்ம ஆயிட்டோம்னா அது சத்துருவுக்கு எக்காலத்தை ஊதுகிறது போல நம்ம பலவீனம் ஆயிட்டோம்னா, நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க பலவீனம் பட்டுட்டீங்கன்னாவே நீங்க எந்த காரியத்திலையும் முன்ன போய் நின்று எதையுமே செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க பலவீனம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கு. அநேகர் இந்த மாதிரி பலவீனமா உங்களை உணர்ந்து இருக்கிறீங்களா? இது சத்துரு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். எப்பயுமே கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருன்னு சொல்லிதான் ஏசப்பா சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்திலையும் நீ சந்தோஷமா இரு. அதுதான் மத்தேயுல சொல்லியிருக்கு. அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படட்டும், நீ சந்தோஷமா இரு. அப்படின்னா உனக்காக நான் நிறைய பேத்த கவலைப்பட வச்சிருக்கிறேன், நீ என்கிட்ட சந்தோஷமா இரு. அல்லேலூயா. எப்படி சொல்லிருக்கு பாருங்க. அதாவது உனக்காக நாளைய தினத்துல என்னென்ன காரியம் நடக்கணுமோ அதை பத்தி கவலைப்படட்டும், நீ என் பிள்ளை, நீ சந்தோஷமா இரு, நீ மகிழ்ச்சியா இரு, நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல சந்தோஷமா இருன்னு, நிறைய இடத்துல கவலைப்படாத, துக்கமுகமா இருக்காத அப்படின்னு நிறைய விஷயத்துல இந்த பலவீனம் அடைஞ்சு கீழே விழுந்தவங்களை தூக்குகிறவர் தான் கர்த்தர். பாருங்க, எலியா போய் ஒரு சூறைச்செடி கீழே விழுந்த உடனே, போதுமாண்டவரே, நான் எல்லாரை விட உத்தமன் அல்ல, நான் நல்லவனும் கிடையாது, நல்லவன் கிடையாது ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, அந்த ஏசபேல் பேசின வார்த்தைகள் அவர் பலவீனப்படுத்திருச்சு. பாருங்க எத்தனையோ 400 எத்தனையோ சம்திங் அவ்வளோ அந்த பாகால்களின் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்னவருக்கு ஒரே ஒரு பெண் பேசின வார்த்தை ஒரு பயப்படுத்திருச்சு. நாளைய தினத்துல, இன்னைக்கு இந்த நேரத்துக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன், நான் உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு. அதாவது பாருங்க, சத்துரு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுவான் பாருங்க. நாளைக்கு இந்த நேரத்துல நீ செஞ்சிடணும், நாளைக்கு இந்த நேரத்துல நான் வருவேன், நாளைக்கு இந்த நேரத்துல நான் உனக்கு இதை பண்ணுவேன், இல்ல 1 மாசம் 2 மாசம் உனக்கு டைம் தரேன் நான், இவ்வளவுதான் அப்படின்னு. என்னைக்கு சத்துரு உங்களுக்கு டைம் குடிக்கிறானோ அந்த நேரம் நீங்க நினைச்சுக்கங்க, கர்த்தர் உங்களுக்காக மாபெரும் காரியத்தை, மாபெரும் ஒரு விடுதலையை செய்ய போறாருன்னு சொல்லி இறங்கிட்டாரு. உங்களுக்காக வேலை செய்ய களத்துல இறங்கிட்டாருன்னு நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. இப்படி வேலை நிமித்தமா யாராவது இருக்கிறீங்களா? சத்துரு நாள் குறிச்சிருக்கான் சிஸ்டர், இந்த மாதத்துக்குள்ள நான் செயல்பட்டே ஆகணும், இந்த மாதத்துக்குள்ள நீங்க கொடுத்தே ஆகணும், இந்த மாதத்துக்குள்ள நீங்க இந்த காரியத்துல நீங்க நின்றே ஆகணும்னு சொல்லி உங்களை கடினப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. இந்த மாதம் உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்குற மாதமாய் இருக்கிறது. அவருடைய கிருபை உங்களுக்கு சம்பூரணமாய் இருக்கிறது. சகோதரியே, சகோதரனே, கவலைப்படாதீங்க. பாருங்க, இந்த பலவீனத்தை நம்ம யாரிடத்துல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரிடத்துலதான் சொல்லணும். நம்மளுக்கு ஒரு பலவீனம் வருது அப்படின்னா தயவு செய்து எந்த மனுஷரிடத்துலயோ யாரா இருந்தாலும் சரி, யாரிடத்துலயும் உங்களுடைய பலவீனத்தை குறித்து சொல்லிடாதீங்க, கண்ணீர் வடிச்சிடாதீங்க. இந்த பாருங்க, அழகா நான் ரெண்டு மனுஷங்களை எடுத்து காட்ட போறேன். இந்த பலவீனத்தை எப்படி யூஸ் பண்ணா, சத்துரு எப்படி இந்த பலவீனத்தை யூஸ் பண்ணனாலும் கர்த்தர் இந்த பலவீனத்தை எப்படி யூஸ் பண்ணாருன்னு சொல்லி நான் 2 மனுஷங்களை நான் காட்ட போறேன். பலவீனத்தை சத்துருவின் இடத்துல நம்ம சொல்லக்கூடாது, பலவீனத்தை சத்துருவின் இடத்துல நம்ம சொல்லவே கூடாது. இந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கணும் அப்படின்னா, உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க யாரிடத்துலயும் இந்த பலவீனத்தை குறித்து சொல்லவே கூடாது. முக்கியமா சத்துருவுக்கு தெரியற மாதிரி நீங்க பேசிடவே கூடாது. அப்படின்னா என்ன சிஸ்டர் பண்றது? நீங்க உங்களுடைய பலவீனத்தை
கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் எழுதியிருக்கு, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்லேன்னு சொல்லி மோசே சொல்றார். நான் திக்குவாயும் மந்தனாவும்பா. படைச்சவருக்கு தெரியாத நம்மளுடைய பலவீனத்தை? நீங்க பாருங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். படைச்சவருக்கு தெரியாதா மோசே திக்குவாயும் மந்தனாவும்? நீங்க உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நீங்க இந்த பாதையில தான் போகணும். கடினமான பாதை தான், இதுல நீங்க வழியா தான் போகணும். நீங்க இதுக்குள்ளதான் பிரவேசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இதுல உங்களுடைய பலவீனத்தை நீங்க யாரிடத்துல சொல்றீங்க? பாருங்க, மோசே சொல்றாரு அழகா, நான் திக்குவாயும் மந்தனாவும். ஏன் மோசே இப்படிப்பட்ட ஒரு பலவீனமா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியாதா? ஆனாலும் மோசே கர்த்தர் இடத்துல அவருடைய பலவீனத்தை சொல்றாரு. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கடினமான பாதையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இவ்வளோ இந்த கஷ்டமான பாதைக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்ன மிகுந்த கண்ணீரின் பாதையில போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கில ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்ன தூக்கம் ஒருவரும் இல்லப்பா, நான் இதை ஜெயிப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் தோல்வி முகமா தோத்து போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு கோபம் வருது ஆண்டவரே, எனக்கு கோபம் வருது, நான் இந்த காரியத்துல நான் செய்வேனா என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்ட் இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் முடிப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு பலவீனமா இருக்கு, இதெல்லாம் என்னுடைய பலவீனம். மோசேயை அழைக்கிறப்ப மோசே கர்த்தர் இடத்துல நின்று சொல்றாரு, நீங்க என்ன பாக்குற வரையும் நான் இப்படிப்பட்ட வாக்கு வல்லவன் அல்லன்னு சொல்றாரு. நீங்க இந்த பலவீனத்தை கர்த்தர் இடத்துல சொன்னதுனால நான் ஒரு வசனத்தை படிச்சு காட்டுறேன் பாருங்க. யாத்திராகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்துல, மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்லப்பா, நான் திக்கு வாய்ப்பா. எப்பேற்பட்ட தெய்வம் பாத்தீங்களா? உங்க பலவீனத்துல அவருடைய பலம் பூரணமாய் விளங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தை கர்த்தர் இடத்துல சொன்னதுனால இன்னைக்கு அதே பலவீனத்தை பெருசா எடுக்க முடியலங்க. எங்க காலையில இருந்து சாயங்காலம் மட்டும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த ஜனங்களுக்கு முன்பாக நியாயம் தீர்த்து நியாயாதிபதியா என்னங்க செய்வாங்க அந்த இடத்துல உட்கார்ந்து? என்ன செய்யணும்? அவர் சொல்லி இருக்கிறாரு, அங்க திக்குவாயி மந்தனா உப்பா, எனக்கு பேச தெரியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி காலையில இருந்து சாயந்தரம் வரையும் மோசேயினுடைய குரலையே கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. பேச வச்சிருக்கிறாருங்க, பேச வச்சிருக்கிறாரு. வாக்கு வல்லவன் அல்லன்னு சொல்ற மாதிரி, நீ தாண்டா வாக்கு வல்லவனா, நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்த போறேன். நீ இந்த சண்டைன்னு இப்படி இவன் வரான் அப்படின்னா, இந்த பிரச்சனை இவன் வரான் அப்படின்னா, நீ எப்படி நியாயம் தீர்க்கணும்ன்றத, நான் உன் வார்த்தையை நான் எப்படி வைக்க போறேன்றத அழகா அந்த இடத்துல காஞ்சி கொடுத்துருக்கேன். எப்பேற்பட்ட தெய்வம்! உங்க பலவீனத்தை கர்த்தரிடத்துல மாத்திர சொல்லுங்க. அடுத்து பலவீனத்தை சத்துருவின் இடத்துல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இதுல எழுதி இருக்கு, மத்தேயு 26ல எழுதி இருக்கு. நான் இப்ப இந்த மனுஷனை, நிறைய பேர் இருக்கிறாங்க, பர்டிகுலரா அவங்களுடைய வாழ்க்கையே பறிபோனதான ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் யூதாஸ் காரியத்து. எழுதியிருக்கு, மத்தேயு 26ல எழுதியிருக்கு, நான் அவரை உங்களுக்கு 15ல எழுதியிருக்கு, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்னு போய் சத்துருவின் இடத்துல போய் கேட்கிறாங்க. சத்துரு போல நிக்கிறாங்க. யாரு? தேவனை சிலுவையில் அறையணும்னு சொல்லி நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த யூதாஸ் காரியத்து பலவீனத்தை கர்த்தரிடத்துல சொல்லல பாருங்க. யூதாஸ்
ஒருவேளை கர்த்தர் இடத்துல சொல்லியிருந்த, ஆண்டவரே இந்த பணப்பைய நான் கையில சுமக்கிறப்பெல்லாம் எனக்குள்ள பணம் ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு ஆண்டவரே. நான் இதை பாக்குறப்பெல்லாம் நான் பணக்காரனா உணர்றேன் ஆண்டவரே. ஐயோ, இதுல இருந்து 2 ரூபாய் 2 காசை எடுத்து நான் எதனா வாங்கிக்கலாமா ஆசை வருது ஆண்டவரே. இதெல்லாம் ஒரு சொல்லல. நான் சம்பாரிச்சு மாடி மேல மாடி கட்டிக்கணும்னா எனக்கு ஆசை இருக்குது ஆண்டவரே. இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க யூதாஸ். சொல்லவே இல்லை. மாறா யார் இடத்துல தெரியுமா போய் சொன்னாரு? சத்துருவின் இடத்துல போய் சொல்றாருங்க. பாருங்க, அதுல எடுத்து எழுதிருக்கு. அப்படியே லூக்கா 21:3 அதிகாரம். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியத்து மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். உங்க பலவீனத்தை நீங்க யார் இடத்துல சொல்ல போறீங்க? உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கணுமா? உங்க பலவீனம் அத்தனையும் தேவன் இடத்துல ஒப்புக்கொள்ளுங்க. அழகா அவங்கள நடத்திட்டு போங்க. நீங்க எதுல முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு தோத்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதே காரியத்துல உங்களை ஜெயிக்கிறவரா, நீ ஜெயிக்கிறவனா வந்து நிப்ப. உன்னை கண்டிப்பா கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்க வல்லமையுள்ள தேவன். பலவீனத்தை கர்த்தர் இடத்துல அவர் உன்னை ஆச்சரியமான விதத்துல நடத்திட்டு போவார். இன்னைக்கு நீ தோத்து இருக்கலாம், அதுல கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளில ஜெயிக்க வைப்பார். 4வது அதிகாரத்துல நான் வாக்கு வல்லவன் அல்லன்னு சொல்றாரு. 18வது அதிகாரத்துல நியாயம் விசாரிக்கிறவனா காலையில இருந்து சாயந்தரம் வரை ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இது நீங்க நினைக்கிற எந்த மனுஷராலையும் செய்ய முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரமே இதை செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் இடத்துல ஒப்புவீங்க. அவர் உங்களை ஆச்சரியமான விதத்துல நடத்திட்டு போவார். நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என் பரிசுத்த பரலோக நல்ல தகப்பனே, எங்க ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறேன் நல்ல தேவனே. இந்த நாளில கூட ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கணும் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கும். நாங்க யூதாசை போல எங்களுடைய பலவீனங்களை சத்துருவின் இடத்துல போய் நின்று பேரம் பேசுகிறவரா இராதபடி மோசேயை போல பலவீனத்தை உம்மிடத்துல சொல்லி அந்த பலவீனத்திலேயே பரிபூரணத்தை நாங்க காண கர்த்தர் கிருபை பாராட்டணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் எந்த சகோதரன் எந்த சகோதரி இதை பார்த்துட்டு ஜெபிக்கிறாங்களோ, இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை இவர்களுக்கு தாங்கும்படி ஜெபிக்கிறேன். இவர்களுடைய பலவீனத்துல உடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக கர்த்தர் நீர் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இந்த ஜனங்களை நீர் நடத்துவீராக. உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நித்தமும் நடத்துவாராக. உங்களுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. Praise the Lord. God bless you.